நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக நன்றி. இன்னும் ஒரு நாளை கொடுத்து, இன்னும் ஒரு வாரத்தை கொடுத்து நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும், நீர் பேசும், நீர் இடைபடும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லுது. இது பொதுவாக நாம் வருகைக்காக யூஸ் பண்ணுகிறதான ஒரு வசனம். இந்த வசனத்தை பொதுவாக அடக்காராதனையிலையும் யூஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்து வரும்போது திருப்பி அவர்கள் என்ன செய்வாங்க? உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் செய்வாங்க. சில நேரத்தில் வருகைக்கு, கிறிஸ்துவனுடைய வருகைக்கு, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நாம் இந்த வசனத்தை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் 2 முக்கியமான காரியங்களை குறித்து பவுல் பேசுகிறார். 16வது வசனம், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். 2 கூட்டத்தை குறித்து பவுல் பேசுகிறார். அதாவது பவுல் இந்த இடத்துல பேசும்போது பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்னு பேசுகிறார். ஆனால் இதே பவுல் இன்னொரு இடத்துல பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். அப்போனா 2 விஷயத்திலையும் பவுல் தன்னை ரெடி பண்ணி கொள்ளுகிறார். அந்த 16வது வசனம் சொல்லுது, 16-17 சொல்லுது தெசலோனிக்கேயர்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அவர் தன்னை பற்றி எழுதுறார், உயிரோடு இருக்கிற நாமும். ஆனால் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்படிக்கு தகுதியாகும்படிக்கு. அப்போ மரித்தாலும் 2த்துக்கும் ரெடியாக இருக்கிறார் பவுல். ஒருவேளை நான் மரிச்சிட்டேன்னா கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள், அதுக்கு நான் தகுதியாக இருக்கிறேன். அப்படி இல்லை, நான் இருக்கும் போதே வருகை வந்துடுச்சுன்னா பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட. அப்போ 2 விஷயத்துக்கும் ரெடியாக இருக்கிறார். ஒருவேளை வருகை தாமதித்தால், அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வருகை தாமதித்தால் நான் மரித்து விட்டேன் என்றால், அந்த மரித்த போது மீண்டும் கிறிஸ்து வரும்போது ஒரு உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும். அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கும் நான் தகுதி உள்ளவனாக தான் மரிக்கிறேன். அவர் சொல்கிறார், மரிக்கும் போது நான் எப்படி மரிக்கிறேன்? அந்த உயிர்த்தெழு மீண்டும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அதற்கும் தகுதி உடையவனாக தான் மரிக்கிறேன். அப்படி ஒருவேளை வருகை இப்போ வருதுனாலும் உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியோடும் நான் இருக்கிறேன். ஹி வாஸ் ரெடி ஃபார் எவ்ரிதிங். 2 காரியத்தை சொல்கிறாரு. ஒன்று மரித்தோர் உயிர்த்தெழுதல், இன்னொன்று உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுதல். இந்த 2த்துக்கும் அவர் ரெடியாக இருப்பதாக சொல்லுகிறார். இன்னைக்கு நாம 2த்துக்குமே ரெடி கிடையாது. 2த்துக்குமே ரெடி கிடையாது. ஒன்று, இன்னைக்கு கிறிஸ்து வருவாரானால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஒருவேளை வருகை தாமதித்தால், மரணம் முந்துமானால், மரிக்கும் பொழுது ஒரு தகுதியோடு கூட மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? மரணத்துக்குள்ளாக அவர் மரிக்கும் பொழுது, அந்த காரியத்தை அவர் பேசும்பொழுது, நான் மரிக்கும் பொழுது உயிர்த்தெழும்படிக்கு தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு, எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அடையும்படிக்கு. அப்போனா என்ன சொல்கிறாரு? ஒருவேளை, ஏன்னா மரணம் எப்போ வரும்னு தெரியாது, சடுதியாக வந்துடும். அதுவும் இந்த காலகட்டத்தில் சொல்லவே வேண்டாம். 40-45லேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனால் மரணம் எப்போ வேணாலும் வருது. ஆனால் அவர் சொல்கிறாரு, மரிக்கும் போது நான் எப்படி மரிக்கிறேன்? மீண்டும் எழுவதற்கு தகுதி உடையவனாய் மரிக்கிறேன். உயிரோடு வாழ்கிற நாட்களெல்லாம் நான் எப்படி வாழுகிறேன்? எப்போ வருகை வந்தாலும் மர்மமாகி போவதற்கு எப்படி இருக்கணுமோ அப்படி வாழுகிறேன். யோசித்து பாருங்கள், எல்லாத்துக்கும் ரெடி. இப்போ நீங்கள் இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீர்னு இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு பாருங்கள், ஒரு முன்னறிவிப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ எலெக்ஷன் வரப்போது, எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 23 நமக்கு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம் வரப்போகுது, ஒரு டைம் டேபிள், ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு டைம் டேபிள். இது எதுக்கு இந்த டைம் கொடுக்கப்படுகிறதுனா ப்ரிப்பரேஷனுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் சொல்கிறாரு, வருகைக்கு ப்ரிப்பரேஷன், வருகைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே கிடையாது. ஒரு இமை பொழுதில், ஒரு நிமிஷத்தில் நாம் மர்மமாகி போயிடுவோம். எப்போ வரும்? நினையாத நாளிகையில் வரும். ஸோ ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் வரும். அது மரணம் வந்தாலும் சரி, வருகை வந்தாலும் சரி, எந்த நிமிஷமும் நான் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் பவுலாக நிற்கிது. நீங்களும் நானும், அவர் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவின் சாயலில் என்னை போல மாற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவின் சாயலில் கொஞ்சம் குறை என்ன பண்ணியிருக்கிறேன்? தரித்திருக்கிறேன். நீங்கள் என்னை போல மாற வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ பவுல் மாதிரி மாறணும்,
பவுல் கிறிஸ்துவை போல இருக்கிறார், நம்ம கிறிஸ்துவை போல மாறணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுது, நான் மரித்தாலும் உயிரோடு எழும்பதற்கு தகுதி உள்ளவனாய் மரிக்க தயாராக இருக்கிறேன், தகுதியாய் இருக்கிறேன். ஒருவேளை வருகை இந்த நிமிஷம் வந்து நான் உயிரோடு கூட மர்வமானாலும் மர்வமாவதற்கும் நான் ரெடியாக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய லைஃப்ல எப்பவும் இருக்கணும்னு அவர் சொல்றாரு. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து சும்மா ஏதோ மெசேஜுக்காக இல்லை, நம்ம அதுக்காக ப்ராக்டிஸ் இன்னிலிருந்து எடுக்கணும். ஏன்னா வருகை எப்போ வேணாலும் வரும். ஏன்னா இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், அடையாளங்கள்லாம் நடக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இதுக்கு நடுவில் நான் அந்த வருகையில் போகணும். ஒருவேளை யுத்தங்கள் வருது, நமக்கு வரான்னு சொல்லலை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஈரானில் இருக்கிறாங்க, அல்லது வந்துட்டு இந்த யுத்தங்கள் நடக்கிற நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்போ வேணாலும் மரணம் வரும். தூங்கிட்டு இருக்கும்போது கூட குண்டு போட்டு போயிடுறாங்க இல்லையா? அந்த மரணம் எப்போ வந்தாலும் அந்த மரணத்தை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்களாம்? மீண்டும் கிறிஸ்து வரும்போது உயிர் தெழுவதற்கு அந்த மரணத்திற்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியோடு நான் இப்போ இருக்கிறேன். எப்போ மறைச்சாலும் நான் உயிர் தெழுவதற்கு தகுதி உள்ளவனாய் மறிக்கிறேன். அப்போ அப்படி ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எனக்கு லைஃப்பில் இருக்கா? நான் அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரியதில் ரெடியாக இருக்கிறேன்னா? இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை சந்திப்பதற்கான ரெடி, மரணத்தில் சந்திக்கிறதுக்கும் ரெடி, வருகையில் சந்திக்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிற ஒரு ரெடினஸ்ல இருக்கிறார் எந்த நிமிஷமும் அப்படிங்கிறார். அதற்கு என்ன செய்யணும்னு வேற அவர் சொல்றாரு. இப்போ அதுதான் நம்ம கற்றுக்கணும். இப்போ அவர் ரெடியாக இருக்கிறது ஓகே, அவர் இந்த ரெண்டுத்துலேயும் அதான் சொல்றார், நான் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுவதற்கும் தகுதி உள்ளவனாக பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன், தகுதியாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் எப்படி இதை ப்ரிப்பேர் ஆகியிருப்பார்? இந்த அளவுக்கு அவர் ஸ்பிரிச்சுவலி எப்படி ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த இடத்துல அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. அதைத்தான் நாம் இன்னைக்கு செய்தியாக பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமும் அதே போல் மாறுவதற்கு, வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ப்ரிப்பேராக இருக்கணும். மரித்து சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒருவேளை வருகை முந்துமானால் உயிரோடு சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கணும். அதற்கு அவர் என்ன சொல்கிறார் வாசிங்க. அதே பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பி வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு நான் என்ன செய்யணும்? தகுதியாகும்படிக்கு நான் என்ன செய்யணும்? வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது படிக்கிறதுக்கு வசனம் வந்து அப்படியே ஈஸியாக இருக்கும், நஷ்டம் என்று விட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நஷ்டம் என்று விடுறது ஒன்றும் ஈஸியான காரியமா கஷ்டமான காரியமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கவனிங்கள், அவர் எதை நஷ்டம் என்று சொல்லுகிறார்? வாசிங்க 7வது வசனத்தை வாசி. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எது எனக்கு மரணத்துக்குள்ளாகி தகுதி அடைய வைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு லாபமாய் இருக்கிறதை நான் நஷ்டம் என்று விடுகிறேன், அதுதான் என்னை தகுதிப்படுத்துகிறது. அது என்னங்க தகுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நான் மரிக்கணும், கிறிஸ்துவோடு கூட நான் மரிக்கணும். மரிப்பதற்கு எங்கிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷன் என்ன அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட நான் லாபமாக ஒன்று வச்சுருக்கிறேன். அவர் என்னன்ட்டு அவர் முன்னாடி வசனத்தில் அவர் எழுதுகிறார், நான் இஸ்ரவேலன், நான் எபிரேயன், நான் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், இப்படிலாம் இவர் எழுதுகிறார். இதெல்லாமே உண்மையிலே லாபம் அவருக்கு. என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பவுல் வந்து யூதர்கள் மத்தியில் தான் ஆரம்ப காலகட்டத்தில் பிரதானமாக மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் அழைக்கப்பட்டது வேறொரு அழைப்புக்கு. ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது அவர் போகிற இடங்கள்லாம் ஜெபாலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணினார், யூதர்கள் மத்தியிலே தர்க்கம் பண்ணினார். இப்படி தான் இருக்குது ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா. இப்போ பவுலுக்கு எது லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு யூதனாய் ஒரு எபிரேயனாய் இருந்து எபிரேயர்கள் மத்தியில் போய் பேசுறது என்னது ஈஸி, ஆமாம் தானே? எபிரேயர் மத்தியில் போய் பேசுறது ஈஸி. பரிசேயர் சதிசேயர் 2 பேர் இருக்காங்க. இப்போ பரிசேயர்கிட்ட போய் பேசணும்னா இவர் பரிசேயர்னு சொல்லிட்டா இவர் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக போய் பேசிடலாம். டோர்ஸ் ஓப்பன். நம்ம என்ன சொல்லுவோம்? டோர் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ பவுல் சொல்கிறாரு, இது எனக்கு லாபம். ஒரு வகையில் மினிஸ்ட்ரியில் எனக்கு எது என்னவது லாபம். ஆனால் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா நஷ்டமாக பார்க்கிறேன். எதுக்கு நஷ்டமாக பார்க்குறேன்? நான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறதுக்கு இது எனக்கு தடையாக இருக்குது, இது எனக்கு நஷ்டம். எப்படிங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு உதாரணம் கவனிங்க.
இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே பவுலுக்கு இருக்கிற மாதிரி ஒரு லாபம் இருக்குது, ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதை போய் இப்போ ஒரு இடத்துல போகும்போது நீங்கள் எந்த ஊர் அப்படின்னோடனே நான் மதுரை, நானும் மதுரை அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டோர் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. இதுவே நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அங்கே போகும்போது ஒரு தமிழர்கள் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் போகும்போது நீங்கள் தமிழரா, அப்போ நமக்கு ஒரு ஓப்பன் டோர் ஆகுது இல்லை? இது பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? லாபம். ஆமாம், கரெக்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரியில் இது லாபம் தான். இது அவர் அதான் எழுதுறாரு, இது லாபம் எனக்கு அப்படின்றாரு. ஆனால் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்துருவதற்கு இது எனக்கு என்னவா இருக்கிறது? நஷ்டமா இருக்குது. ஏன் நஷ்டமா இருக்கு? நான் இன்னும் மதுரைக்காரனாவே இருக்கிறேன், இன்னும் எனக்கு அந்த மொழி காரனாவே இருக்கிறேன், அந்த மொழியுடையதான ஒரு பற்று எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடியினால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அடையாளமும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. நீ எந்த அடையாளத்துக்குரியவனும் கிடையாது. நீ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தேவ சாயலாய் மாற வேண்டியவன். இப்போ நீங்க கிறிஸ்துவை யூதனா பார்த்தா உங்க தேவனா ஏத்துக்க முடியாது. கிறிஸ்துவை இஸ்ரவேலனா பார்த்தா உங்கள் தேவனா ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவை தேவனாக பார்க்கறதுனால நமக்கு அவர்கிட்ட எந்த கேப்பும் வரல. உங்களுக்கு புரியுதா? எபிரேய கடவுளா பார்த்துட்டீங்கன்னா அவரை இந்திய கடவுளா பார்க்க முடியாது. அவரை இந்திய கடவுளாகவும் பார்க்கக்கூடாது, தமிழ் கடவுளாகவும் பார்க்கக்கூடாது, எருசலேம் கடவுளாகவும் பார்க்கக்கூடாது. அவர் உலக கடவுள் அல்ல, உன்னதத்தின் தேவன். இந்த சாயலை நான் அடையும்படிக்கு இப்போ உங்களை என்னையும் ஒரு டேக்குக்குள்ள கொண்டு வரது தான் பிசாசுடைய பெரிய தந்திரம். பிசாஸ் தந்திரத்திலே பெரிய தந்திரம் என்னன்னா, ஒரு டேக்குள்ள கொண்டு வரது. உங்களை அப்படியே அந்த டேக்ல ஒதுக்கி 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 கொண்டு போயிடுவான். நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களை வச்சு ஒரு 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 பிராண்ட் உருவாக்கக்கூடாது. உங்களை வச்சு இவர் இப்படித்தான். மினிஸ்ட்ரியில் பிராண்ட் இருக்கு. எப்படின்னா, அவர் பாஸ்டர், இவர் எவாஞ்சலிஸ்ட், இவர் ப்ராஃபட், அது வேற, அது அழைப்பு, அது அப்படி தான் வரும், அதை மாற்றவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆனால் இந்த பிராண்ட் வரக்கூடாது. இவர் இந்தியன், அவர் தமிழன், அவர் வந்துட்டு தெலுங்கன், இவர் மலையாளி, இந்த மாதிரி ஒரு பிராண்ட் உங்கள் மேலே விழுதுன்னா நீங்கள் இன்னும் என்னவா இருக்கிறீர்கள்னா கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாக மாறவில்லைன்னு அர்த்தம். ஆனால் அது லாபம், கன்ஃபார்மாக லாபம். அங்கே போய் ஊழியம் பண்ணுறதுக்கு அது என்னவா இருக்குது? அவர் இந்த இடத்துல அதை தான் எழுதுறாரு, யாரையாவது ஆதாயம் பண்ணும்படிக்கு அப்படிங்கிறார். இட்ஸ் அ ப்ராஃபிட். ஆனால் அவர் சொல்றாரு, இது எதுக்கு எனக்கு நஷ்டமா இருக்குதுன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சு அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை அடையறதுக்கு இது எனக்கு என்னவா இருக்கு? ஏன்னா நான் யூதனும் இல்லை, நான் கிரேக்கனும் இல்லை, நான் எவனுமே கிடையாது, நான் தேவனுடைய பிள்ளை. இந்த சாயல் நமக்கு வரணும். இதுதான் மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு அந்த அந்த மரணத்தின் சாயல் வந்தாதான். இப்போ நீங்கள் பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, டாக்டர், இன்ஜினியர், அப்புறம் வந்துட்டு எந்த ஜாதிக்காரரு, எந்த மொழிக்காரரு, எல்லாரும் பாருங்க, செத்த ஒன்று அவருக்கு பேர் காமனாக பாடி, அப்படிதானே? அங்கே போய் நம்ம என்ன கேட்குறோம்? டாக்டர் பாடி இருக்கா, இன்ஜினியர் பாடி இருக்கான்னு கேட்கறதில்ல. பாடி, அவ்வளோதான். அவருக்கு பேர் பிணம், வேலை முடிஞ்சு. அந்த பிணத்துக்கு என்ன கிடையாது? இப்போ எந்த சாயலும் கிடையாது. அந்த பிணத்தை பார்த்து நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. டபுள் டிகிரி படுத்திருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. டிகிரி படித்தவர், ஆனால் இப்போ என்னவா இருக்கிறாரு? பிணமாக இருக்கிறாரு. அதுக்கு ஒரு சாயலத்தை நீங்கள் பூச முடியாது. மற்றபடி எல்லாரும் எப்படி மண்ணில் புதைக்கிறீங்களோ அதை புதைப்பீங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதுதான் மரணத்திற்குள்ளாகி உயிர்த்தெழுதல் தகுதி அடையும்படிக்கு. அப்போ நான் இருக்கும்போதே எனக்கு அந்த சாயல் வரணும்னு அவர் விரும்புகிறார். என்னை எந்த விதத்திலையும் நீங்கள் டேக் பண்ண முடியாது, டேக் பண்ணவும் கூடாது. நான் நஷ்டத்தை விட்டுருங்க, எனக்கு லாபமாக இருந்துச்சு சில விஷயங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறார், என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு லாபம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் ஈஸியாக மினிஸ்ட்ரி பண்ண முடியும். ஒரு எபிரேயங்கிட்ட போனால் நான் எபிரேயன்னு சொல்லி பேசி பண்ணிடுவேன், ஈஸி. ஒரு கிரேக்கங்கிட்ட போனால் கிரேக்கன்னு சொல்லிடுவேன், ரோமங்கிட்ட போனால் ரோம பிரஜைன்னு சொல்லிடுவேன். ஆனால் என்னை அவன் ரோமனா பார்த்தானா கஷ்டம். பவுலை நான் ரோமனா பார்த்தனா எனக்கு அப்போஸ்தலனான்னு பார்க்க முடியாது. பவுலை பென்யமின் கோத்திரத்தை நான் பார்த்தா யூத கோத்திரக்காரன் ஏற்றுக்க மாட்டான், ஆமா தானே? பரிசேயனை பார்த்தா சதுசேயன் சுவிசேஷத்தை கேட்க மாட்டான். இப்போ அவர் சொல்றாரு, எனக்கு மேலே இருக்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா, என்னை விட்டுருங்க, நான் இது எல்லாமே இல்லை. இப்போ அவர் எப்படி மாறுறாருன்னு பாருங்க, வாசிங்க. ரோமர் 11:13 வாசிங்க பார்ப்போம். புறஜாதியாரான உங்களோட பேசுகிறேன். இதனாலே யாருக்கு? புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலன். இந்த இடத்துல தான் பேதுருவும் பவுலும் வேறுபடுறாங்க. பேதுருவும் பவுலும் என்ன செய்கிறாங்க? வேறுபடுறாங்க. எதுக்கு வேறுபடுறாங்க? நான் புறஜாதியானுக்கு அப்போஸ்தலன்,
அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நீங்கள் கொண்டு போய் இஸ்ரவேலின் ஊழியக்காரன் என்ன பண்ண முடியாது? டேக் பண்ண முடியாது. ஆனால் ஒரே அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, கலாத்தியர் 2:7 வாசிங்க பார்ப்போம். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அவனை ஒரு டேக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க பாருங்க. பேதுருவை எதுக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க? அவர் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு யாரு? அப்போஸ்தலன். அவர் இஸ்ரவேலுக்கு அப்போஸ்தலன் அவரு. அவ்வளோதான். இவர் ரெஸ்ட் ஆஃப் இஸ்ரவேல இல்லாத அத்தனை பேருக்கு இவர் அப்போஸ்தலர். இவரை நீங்கள் எந்த டேக்குள்ளேயும் கொண்டாட முடியாது. அவர் மசிடோனியாவுக்கு அப்போஸ்தலரு, இவர் கொரிந்துக்கு அப்போஸ்தலரு, அவர் கலாத்தியருக்குன்னு கொண்டாடாம புறஜாதி மொத்தத்துக்கும் இந்த டேக் தான் உங்க மேலே உருவாகணும். உங்களை எந்த விதத்திலும் அட்ரஸ் பண்ணக்கூடாது. இந்த பூமிக்குரியதான அடையாளத்தில் எதை வச்சு உங்களை அட்ரஸ் பண்ணக்கூடாது. அந்த அட்ரஸ் பண்ண தொடங்குறத அவங்க தொடங்குவாங்க. அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இப்பவும் சொல்கிறேன், அவங்க அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. பவுல் ஆரம்பத்தில் அப்படி தான் ஆரம்பித்தாங்க. பவுல் பார்த்தாரு, நீங்கள் என்னை தப்பு பண்ண வைக்கிறீங்கன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டார். உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. தேவையே இல்லை, போங்கடா. நீ என்னப்பா, நீ எபிரேயன் எவ்வளோ படிச்சிருக்கிற, கமாலியல் பாத்தில் படிச்சிருக்கிற, நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருக்கிற, இதை மெச்சம் வச்சுக்கிட்டு இதே நியாயப்பிரமாணத்தோடு போய் இஸ்ரவேல்கிட்ட பண்ணினா எவ்வளோ மினிஸ்ட்ரி பண்ணலாம்? அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு இஸ்ரவேலங்கிட்ட மினிஸ்ட்ரி பண்ணுறதை விட நியாயப்பிரமாணத்தை தூக்கி போட்டு மொத்த உலகத்துக்கு நான் ஊழியம் பண்ணுறேங்கிறார். இந்த டேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். உங்களை கண்டிப்பாக ஒரு இடத்தில் அவர்கள் கார்னர் பண்ணுவார்கள். ஊழியத்தின் ஆரம்பத்தில் வரும்போது, நீங்கள் விசுவாசியாக மாறி வரும்போது, இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் அது இருக்குது. நான் இல்லைன்னா சொல்லலை, இருக்குது. அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உங்களை கார்னர் பண்ணுவாங்க. ஊர் பேரை வச்சுக்கிட்டு அவர் திருநெல்வேலிக்காரரு, அவர் நாகர்கோயில்காரரு, இந்த ஒரு டேக் பண்ணுவாங்க. இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற மொழி, எந்த மொழியில் நீங்கள் பிறந்தீங்களோ தாய்மொழியோ அதை வச்சுக்கிட்டு டேக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் உடைங்க. நான் எவனுக்காகவும் தனிப்பட்ட முறையில் அல்ல, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். இதுதான் மரணத்துக்குள்ளாகிறது. எப்படி அந்த சாயல் மொத்தம் எனக்குள்ள போகணும், தொலைச்சிடணும். இவர் இன்னார் அப்படிங்கிறது போயிடணும். ஒரு இடத்துல பாருங்க, அப்படியே ஒரு ஜேர்னி கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கும் பொழுது மரியாளின் மைந்தன், தச்சனின் குமாரன். ஏன்னா ஒரு வேலையை வச்சு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, நிர்ணயம் பண்ணாங்க. இந்த வேலை பார்க்குறவர் இந்த ஜாதிக்காரரு அப்படின்னு நிர்ணயம் பண்ணாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவ எங்கே கொண்டு வந்து நிறுத்த பார்க்குறான்? வேலையை வச்சு அப்படியே கொண்டு வந்து நிறுத்த பார்க்குறான். இயேசு கிறிஸ்து அப்படியே உடைக்கிறார், எல்லாத்தையும் உடைக்கிறார். அப்படியே கொஞ்சமாக உடைச்சிட்டு அப்புறமா கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், உம்மை எரேமியா என்றும், தீர்க்கதரிசி என்றும். இன்னொரு டேக் கொண்டு வந்து மேலே போடுறான். இப்போ என்ன டேக் போடுறான்? மினிஸ்ட்ரியோட டேக்கை கொண்டு வந்து போடுறான். போட்டு நீங்கள் எரேமியா மாதிரி பண்ணுறீங்க, யோவான் ஸ்நானகன் மாதிரி பண்ணுறீங்க. உடைக்கிறார், அதையும் உடைக்கிறாரு. கடைசியாக கேட்குறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பரலோகம் சொல்லுது, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். இதுதான் ஒரிஜினல் டேக். இந்த டேக் எங்க வருது? சிலுவையில் தொங்கும் போது அந்த 100க்கு அதிபதி பார்த்துட்டு சொல்றான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். இந்த சாயல் தான் உங்க மேலே என் மேலேயும் வரணும். இதுதான் மரணத்திற்குள்ளாக சாயல். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மேலே இருக்கிற அடையாளங்கள் எல்லாம் போகணும். உங்களை இந்த ஆளுக்கு இவருக்குரியவர் இதுதான் அப்படின்னு திருப்பியும் சொல்கிறேன். மினிஸ்ட்ரியில் பிரிக்கலாம். இவர் பாஸ்டரு, இவர் எவாஞ்சலிஸ்ட்டு, இவர் டீச்சரு, இவர் ப்ராஃபட்டு, அது வேறு. ஏன்னா அது அழைப்பு. ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்கே, என்னை எதுலையும் நீங்கள் கொண்டு வந்து அடக்க முடியாது. நான் யார் தெரியுமா? தேவனுடைய சாயலை அடைகிறேன். அவருடைய மரணத்திற்குள்ளாகி, அந்த இடத்துல அவர் அழகாக சொல்வார், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோர் வந்து உயிரோடு எழுந்திருப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சாகும்போது என்ன, அவ்வளோதான், தேவனுடைய குமாரன். அதே மரணத்திற்கு நானும் வரணும். இவன் யாரு? இவன் தேவனுடைய பையன். ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நீங்கள் வாழும்போது என்னென்ன அடையாளம் உங்கள் மேலே இருக்குதோ அதெல்லாம் எனக்கு தொலைஞ்சு போகட்டும், அது எல்லாமே மாறி போகட்டும். எனக்கு ஒரு அடையாளம் வரட்டும். எந்த அடையாளம் வரட்டும்? உயிர்த்தெழுதலின் அடையாளம். உயிர்த்தெழும்போது கிறிஸ்து தச்சனின் மகன் அல்ல, மரியாளின் மைந்தன் அல்ல, கிறிஸ்து தீர்க்கதரிசி அல்ல, உன்னதமான தேவனுடைய குமாரன். இதுதான் உயிர்த்தெழுதலுடையதான அடையாளம். இதுக்கு தான் நாம் ரெடியாக இருக்கணும். மரிக்கும் போது எப்படி மரிக்கணுமா? இந்த அடையாளங்கள்லாம் தொலைச்சிட்டு மரிக்கணுமா? மரிக்கும் போது இயேசு சிலுவையில் பார்த்து அவன் சொல்லிட்டான், இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன். அப்போ நீங்கள் நானும் சாகும்போது இவர் உண்மையிலே தேவனுடைய மனுஷன். வேற எந்த அடையாளமும் நம்ம மேலே இருக்கக்கூடாது. இதுதான் நான் மரணத்துக்குள்ளாக ரெடி ஆகுதல். 2வது வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம்
10வது வசனம் வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் எப்படி மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி, இப்போ நான் இது அடையணுன்றது முடிவுக்கு வந்துருச்சு, இது அடையணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் எப்படி இதை நான் அடையணும்? இப்போ நமக்கு சில நேரங்களில் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வாசிங்க, நான் திருப்பி இந்த வசனத்தை சொல்கிறேன். கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். எப்படி? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ நான் அவருடைய மரணத்துக்குள்ளாகி மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக மாறணும். அதுக்கு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? என்னை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைந்திருக்கிறேன். சரி, இப்போ நல்லா கவனிங்க. கிறிஸ்து எப்போ சிலுவையில் அறையப்பட்டார்? சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகிட்டார்? அவர் சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயாச்சு? சிலுவையில் அறையப்பட்டாச்சு. ஒரே தடவை தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. பவுல் அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் என்ன செய்யப்படுறாரு? எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் ரட்சிக்கப்படுறாரு. இப்போ நம்மலாம் ஒரு 2000 வருஷம் தான் கழிச்சு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம சொல்லும்போது கிறிஸ்து உடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னைக்கு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சிலுவையில் அறையப்படலை. என்னைக்கு அறையப்பட்டேன்? கிறிஸ்து அறையப்பட்ட அன்னைக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டேன். புரியுதா? அவரோட அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்து உலக தோற்றம் முதல் என்னை தெரிந்து கொண்டார். அவர் சிலுவையில் அறையப்படும் போது எனக்கு உண்டானவைகளையும் சேர்த்து சிலுவையில் அறைஞ்சிக்கிட்டார். நான் பின்னாடி தான் ரட்சிக்கப்பட போகிறேன், ஆனால் ரட்சிக்கப்பட போகிற எனக்காக அன்னைக்கே என் பழைய மனுஷனையும் சேர்த்து அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டார். புரியுதா? அப்போ கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆனால் நான் சிலுவையில் அறையப்பட்டேனுங்கிறது எனக்கு தெரியறதுக்கு சில வருஷம் ஆயிருக்குது. கிறிஸ்து நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு சிலுவையில் அறையப்படலை. நல்லா புரியுதா? கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவுகிறது. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டது எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டார். அவர் அறையப்படும் போதே என் பாவத்துக்கும் சேர்த்து அறையப்பட்டார். நான் வரப்போகிறேன் 2000 வருஷம் கழிச்சு. நம்ம வரப்போகிறோம். நம்மளை மீட்பதற்கு நம்மளையும் அவரோடு கூட சிலுவையில் அறைஞ்சு நம்ம பாவம் சிலுவையில் அறையப்பட்டா தான் நம்ம பாவம் மன்னிக்கப்படும். அப்போ கிறிஸ்துவோடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்து எப்போ உயிரோடு கூட எழுந்தாரோ அப்போ கூட நானும் உயிரோடு கூட எழுந்துட்டேன். என்னையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு கூட எழுப்பிட்டாரு. இப்போ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். இப்போ கிறிஸ்துவின் சாயல் எனக்கு வந்துருச்சு. என் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. ஆனால் இன்னும் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இன்னும் போராடிட்டு இருக்கிறேன், இன்னும் பாவத்தை ஜெயிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் என்னால் முடியல. ஏன் முடியலன்னா, பிசாசுடைய தந்திரத்திலே பெரிய தந்திரம் என்னன்னா, இன்னும் உங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில் அறையப்படலை, நீங்கள் பாவத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதையே கான்செப்டாக வச்சுருக்கான். வசனம் தெரியுது, ஆனால் இன்னும் அந்த தாட் என் மைண்டுக்குள்ளே வரல. நான் இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, இன்னும் போராடிட்டு இருக்கிறேன், சிலுவையில் அறையிறதுக்கு ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரியணும், எப்போ கிறிஸ்து போய் சிலுவையில் அறைஞ்சாரோ எனக்கு சேர்த்து தான் அறையப்பட்டார். அன்னைக்கு என்னையும் சேர்த்து பழைய மனுஷன், என் பழைய எப்போ என் ரத்தம் கழுவப்பட்டு நான் மறுபிறப்பு அடைந்தேனோ என் பழைய மனுஷன் என்னவாயிட்டான்? ஒளிஞ்சு போயிட்டான். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா, இயேசு சிலுவையில் அறையப்படும் போது நடந்துச்சு. அப்போவே என் பழைய மனுஷன் சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. எப்போ? ஆவியில். உலக தோற்றம் முதல் எப்படி என்னை ஆவியில் தெரிஞ்சு கொண்டாரோ அதே மாதிரி ஆவியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? அரைஞ்சு என் பழைய மனுஷனை சாவடிச்சிட்டாரு. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்துச்சு? நானும் அவரோடு கூட உயிர் தெழுந்து விட்டேன். அப்போ என்ன தகுதி எனக்கு இருக்குது? இப்போ நான் உயிரோடு எழுந்திருக்குது என்ன தகுதி? நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது எப்படியோ அப்படியே அவரோடு கூட உயிரோடும் எழுந்திருக்கிறேன். கிறிஸ்து உயிர் தெழுந்த உண்மையானால் நான் உயிர் தெழப் போவதும் உண்மை. கிறிஸ்து சிலுவையில் மரித்தது உண்மையானால் என் பழைய மனுஷனையும் அவர் சிலுவையில் மரித்தது உண்மை. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் சிலுவையில் அறைஞ்சு உயிர் தெழுறதுக்கு தகுதி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா, இன்னும் எனக்கு சிலுவையில் உயிர் போல, சிலுவையில் என்ன செய்யலை? உயிர் போல, இன்னும் பாவத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறோம். நிஜம். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனையானால் இறங்கி வா அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்துவால் இறங்கி வர முடியுமா முடியாதா? மாம்சத்தில் சொல்லுங்கள், மாம்சத்தில் சொல்லுங்கள், வர முடியுமா முடியாதா?
முடியாது. ஏன்? 2 கையிலையும் கால்லையும் ஆணி அடித்து மாட்டியாச்சு இல்லையா? ஆனால் தேவனுடைய குமாரனா வல்லமையை காட்டி கீழே வர முடியும். ஆனால் மாம்சத்தில் முடியுமா? அதே தான் உங்களுக்கும் எனக்கும். இனி பழைய மனுஷன் மாம்சத்தில் எழுந்திருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். எப்போ அவர் கீழே வருவார்? அவன் சொல்கிறான் தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே வரும் அப்படின்னு. எப்போ அவரால் வர முடியும்? இந்த மாம்சத்தை தாண்டி அவருடையதான தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டான வல்லமையை யூஸ் பண்ணி. ஏன்னா அவர் வரக்கூடாது, ஆக்சுவலாக அவர் தொங்கி சாகணும், அதான் தேவ சித்தம். அவன் சொல்லிட்டான்ட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு? வராருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வல்லமை வேலை செய்யும், வல்லமை வேலை செய்யும், எல்லாம் செய்யும். ஆனால் நான் இன்னும் மரிக்கலை. இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நம்ம பல நேரத்தில் இந்த உலகத்தின் மாம்சம் நம்மளை பிசாசு என்ன பண்ணுறான்னா அதை செய் இதை செய்யணும் போது உங்களுக்கு தெரியணும், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். நான் வரமாட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். நீங்கள் பாருங்கள், பிசாசை ஜெயிச்சிட்டேன்ற உங்களுக்கு எண்ணம் வந்தால் தான் இந்த தாட்டே உங்களுக்குள்ளே வரும். பல நேரத்தில் பிசாசுடைய தந்திரமே என்னென்னா நீ ஜெயிக்கலை, நீ ஜெயிக்கலை, நீ ஜெயிக்கலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முந்திர ஸ்டேஜில் போராடிக்கிட்டு இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை தாண்டிட்டா நீங்கள் கப்பு வாங்கியாச்சு அல்லது நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதல் வரும்பொழுது நீங்கள் அதை தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னா நீங்களும் என்னவாயிட்டீங்க? உயிர்த்தெழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ தாண்டின பிறகு கோடு இருக்குமா? கோடு இருக்காது. ஆனால் பிசாசு சொல்கிறான் இன்னும் ஓடு, கோடை காணோம், இன்னும் கோடு இருக்குது, இன்னும் என்ன இருக்குது? கோடு இருக்கு, நீ கோடை தாண்டுற வரைக்கும் ஓடு ஓடுங்கிறான். நீங்களும் கோடு வரும் கோடு வரும்ன்றீங்க. கோடு உங்கள் பின்னாடி இருக்குது. இயேசு ஏற்கனவே உங்களை ஜெயித்து கொண்டு வந்து இந்த பக்கம் நிற்க வச்சிருக்கிறார். அந்த தாட் வரணும் மைண்டில். நான் அவரோடு கூட மரித்தேன், அவரோடு கூட உயிரோடும் எழுந்துட்டேன். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் என்னை எழுப்பிட்டார். நான் ஜெயம் பெற்றுட்டேன். அதான் உன்னதங்களில் உட்கார வைத்தார். நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு? பிதாவோடு கூட உன்னதங்களில் என்ன பண்ணாரா? உட்கார வைத்தார். வைப்பேன் இல்லை, உட்கார வைத்தார். ஆனால் இந்த தாட் ஒன்றுக்குள்ளே வரணும். இந்த எண்ணம் என்ன செய்யணும்? வரணும். இதில் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. அதனால் நான் என்ன பாவம் பண்ணாலும் சரி, நாங்கள் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம். அப்படி ஒரு குரூப் இருக்குது, அப்படி ஒரு குரூப் இருக்கான். நாங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? ஜெயிச்சிட்டோம். நாங்களாம் நரகத்துக்கே போக மாட்டோம், என்ன பண்ணாலும் போக மாட்டோம். ஏன்னா இயேசு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் உன்னை உன்னதங்களில் உட்கார வச்சுட்டேன். அதனால் என்ன இல்லைங்க, நான் சிலுவையில் அறையப்பட்டது எப்படி உண்மையோ உயிர்த்தெழுவதும் உண்மை. ஆனால் அந்த உயிர்த்தெழின் வல்லமை மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்கு நான் உள்ளேயாகி தகுதியாகணும். இப்போ எனக்கு அவர் கொடுத்துருக்கிறதுக்கு நான் என்னவாகணும்? தகுதியாகணும்ல, அதுக்கு ரெடி பண்ணணும்ல. இப்போ எங்ககிட்ட இப்போ இவங்கிட்ட தாவீதுகிட்ட சவுலுடையதான பட்டயத்தை கொடுத்தா அதை தூக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? தகுதி வேணும்ல, அந்த பாடி வேணும், எல்லாம் ரெடி ஆகணும்ல. இப்போ அவன் சொல்கிறான் இதை போட்டு எனக்கு என்னவில்லை, பழக்கம் இல்லை. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுங்கிறாரு. அந்த உயிர்த்தெழில் வல்லமை உனக்குள்ள இருக்கு. ஏன்னா இயேசு ஜெயிச்சிட்டாரு, இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. அதை நீங்க அறிக்கை பண்ணி நீங்க ஆகணும். ஏன் இன்னும் போராட்டம் இருக்கு? ஏன் இன்னும் பிரச்சனை இருக்குது? ஏன் இன்னும் அந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியல, ஏற்கனவே உங்கள் மாம்சம் ஜெயிக்கப்பட்ட மாம்சம். நம்முடைய சரீரத்தை கர்த்தர் ஏற்கனவே சிலுவையில், பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் அறைந்து விட்டார். அவர் உயிர்த்தெழும் போது நாமளும் என்னவாய் மாறிட்டோம்? உயிர்த்தெழுதல் வல்லமையை தரித்து கொண்டோம். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு தகுதியாக மட்டும் நம்ம நடந்துக்கிட்டா போதும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் பாருங்க, வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய அதிபர் வராரு, அவருடைய தூதர் வராருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வராரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வரும்போது அவர் அதுக்குண்டான தகுதியின்படி நடந்து கொள்வார். அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஆனால் அதுக்குண்டான தகுதியின்படி அவர் என்ன செய்வார்? நடந்து கொள்வார். அப்படி நடந்து கொண்டால்தான் அந்த போஸ்டிங்க்கு, அவருக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்துக்கு மரியாதை. அவருக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் அந்த அதிகாரத்துக்கான மரியாதை எங்கே இருக்கு? அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்து கொள்வதில் இருக்கு. இப்போ அந்த தூதர் வராரு, வெளிநாட்டிலேருந்து தூதர் வராரு. அவருக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவர் ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு, நான் சொல்கிறது புரியுதா? அவருக்கு வாசல் வழியாக ரெட் கார்பெட் விரித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்படியே ரெடி பண்ணி 2 பக்கமும் எல்லாரும் பூங்குத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. இவர் வாசல் பக்கமாக எகிரி குதிச்சு அந்த பக்கமாக போய் ஒரு டீ கடையில் வடையும் டீயும் தின்னுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க.
இப்படியே சுற்றி இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, இவர் எங்கே ஆளை காணோம் அப்படின்னும் போது இப்படியே எட்டி பார்த்தா டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பார். அவர் கேட்பாங்க, ஏங்க உங்கள் போஸ்டிங்க்கு இது தகுதியா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா? அது ஏன் அவர் செய்கிறாருன்னா, அவருடைய போஸ்டிங்கினுடைய மகத்துவம் அவருக்கு தெரியாததுனால அது அப்படி செய்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் ஒரு இவரை பார்த்தேன், ஒரு ஃபாரின் என்ன சொல்லுவாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரை பார்த்தேன். சாதாரணமாக நம்ம ஊரில் இருந்த ஒரு மனுஷன் தான் அவர். இப்போ அவர் என்னவாயிட்டார்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியதான அந்த நாட்டுடையதான அதிபர்கள் அவருடைய அமைச்சரை சந்திக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஆக்சுவலாக கணக்கின்படி அவர் யாருன்னா பிரதமருடைய ரெப்ரசன்டேட்டிவ், பிரதமருக்கு ஈக்குவல் அவர் ஆக்சுவலி. இப்போ அவர் போய் நீங்கள் பார்த்தா அன்றைக்கி நான் அவருடைய ஒரு வாக்கிங் ஸ்டைலு, அவர் போய் பேசுகிறது பார்க்குறேன், அவ்வளவு கம்பீரமாக இருக்கான் மனுஷன், அவ்வளவு கம்பீரம். அப்படி வந்து நிற்கிறாரு. இது எங்கேருந்து வருதுன்னா, அந்த போஸ்டிங்க்கு அவர் தன்னை என்ன பண்ணுறாரு, ரெடி பண்ணுறாரு. அந்த போஸ்டிங்க்கு அவர் இப்போது ஜனாதிபதியை பார்த்தா குனிஞ்சு கை கொடுக்க வேண்டியவர், இவருக்கு கீழே இருக்கிறவரை பார்த்தா இவர் எப்படி நிற்பார், நிமிர்ந்து நிற்பார், அவர் கொடுக்கணும். இவர் வந்தோன்னா அவர் தாழ்மைங்கிற பேரில் என்ன பண்ணிடக்கூடாது, போய் கீழே. தாழ்மை வேறு, உங்களுடைய மேலே உள்ள அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுக்குற கனம் வேறு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தாழ்மை வேறு, தாழ்மையாக இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து தாழ்மையாக இருக்கிறாரு, சீஷர்கள் கால்களை கழுவுறாரு, அவங்களுக்குள்ள சண்டை வருது, யார் பெரியவன் சின்னவன், அதை நிரூபிக்கிறதுக்கு கால் கழுவுறாரு. அதனால் இயேசு போகிற இடத்துலலாம் காலை கழுவிட்டு இருந்தாரா? யாரை பார்த்தாலும் இப்போ ஒரு சீமோன் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாரு இல்லையா, அந்த சுங்கம் வசூலிக்கிறான் அவன் போய் அவர் வீட்டுக்கு, ஆயக்காரன் வீட்டுக்கு போகிறாரு. போன உடனே இவர் கேட்குறாரு, நீ என் தலைக்கு எண்ணெய் தரவில்லை, என் கால்களுக்கு தண்ணி தரல, நீ எனக்கு மரியாதை கொடுக்கலங்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இயேசு எருசலேமுக்குள்ளே நுழைவார் பாருங்களேன். நுழையும் போது வசனம் சொல்லும், அவர் முன்பாக நடந்து போனார், சீஷர்கள் பார்த்து பிரமித்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். நல்ல கவனிங்க. எருசலேமுக்குள்ளே இயேசு நடந்து போகும்போது சீஷர்கள் என்ன செய்கிறான், திகைத்து அவருக்கு பின்னே. அதோட அர்த்தம் என்னன்னா, எருசலேமுக்குள்ளே நுழையும் போது இயேசு கிறிஸ்து ஆஸ் அ கிங், ஒரு ராஜாவாக உள்ளே நுழைகிறார். அவர் நுழைகிற அந்த கம்பீரத்தை பார்த்து அவன் என்ன செய்கிறான், திகைத்து அப்படின்னு இருக்கு. இயேசு கழுத மேலே வரும்போது கூட திகைத்துன்ற வார்த்தை இருக்காது. இயேசு எருசலேமுக்கு வரும்போது அவர்களுக்கு முன்பே நடந்து போனார், சீஷர்கள் அவரை பார்த்து ஏன் திகைக்கிறான் அப்படின்னா, அந்த வாக்கிங் ஸ்டைல், அந்த அபிஷேகம், கர்த்தர் எனக்கு கொடுத்த கனம், அது அந்த கனத்தை அந்த தகுதிப்படுத்த வேண்டியது என் கையில் இருக்குது. நான் தான் அந்த தகுதிப்படுத்தணும். இப்போ பத்சேபால் வராங்க, சாலமோனை பார்க்க வராங்க. 1 ராஜாக்கள் இருக்கும் 1ஆம் அதிகாரத்தில். சாலமோனை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா, கரெக்டாக சாலமோன் ஒரு வேலை செய்வார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த சிங்காசனம் எனக்கு வர்றதுக்கு அம்மா தான் காரணம், அப்பா கிட்ட போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அம்மா வாங்கம்மா இதில் நீங்கள் உட்காருங்கம்மா அப்படிதான் சொன்னோம். வசனம் சொல்லும், பத்சேபாலுக்கு ஒரு ஆசனத்தை போட்டான், அப்படிதானே இருக்கும். அதெல்லாம் ராஜாவுடையதான அது ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவே இருக்கட்டும், ஐ ஆம் த கிங், நான் ராஜா, நீ வரியா, இந்த ஒரு சேர் போடுற உட்காரு, ஏன் சேரை நான் உனக்கு தரமாட்டேன். நியாயமாக நம்மளாக தான் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ரொம்ப அன்பானவங்க சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டம் வாங்கின உடனே தன்னுடைய தொப்பியை தூக்கி என்ன செய்வாங்க, அன்பு தான் அது, அன்பில் அப்படி வைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்தேன், ஏதோ ஒரு மிலிட்ரி போஸ்டிங் ஏதோ ஒன்று முடித்த உடனே தன் தொப்பியை தூக்கி அண்ணன் மேலே என்ன செய்கிறாரு, அப்படி வச்சு அவங்க உடனே சந்தோஷமாக பண்ணுறாங்க. நான் இதை குற்றமாக சொல்லலை, ஆனால் பைபிள் படி நமக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அந்த புரோட்டோகால் எப்படின்னா, எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அபிஷேகத்துக்கான கனத்தை பாதுகாக்க வேண்டியது என் கையில் இருக்கிறது. அதே தான் அவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமையை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்குள்ள கொடுத்துட்டாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி என் நாள் என்கிட்ட இருக்கிறது கிரைஸ்ட். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு நான் தகுதியாக இருக்கும்படிக்கு, அப்படிதானே இருக்கு. அந்த தகுதியை நான் தான் வைக்கணும், எனக்குரியதை நான் தான் பார்க்கணும். இன்னொருத்தர் வந்து உங்களை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, பாருங்க யாருமே என்னை மதிக்க மாட்டான், யாருமே மதிக்க மாட்டான்ல, அந்த அபிஷேகத்துக்கு அவன் மதிப்பான். அந்த ராஜாக்குரிய கணம் வரும். சாலமோனை கழுதையின் மேல் ராஜாவாக்கினார்கள் என்று அத்தோனியா கேள்விப்பட்ட போது அவங்க அத்தனை பேரும் ஓடி தங்கள் ஒட்டகங்கள் ஏறி ஓடிட்டானா, அப்படிதானே இருக்கு. ஓடிவிட்டான். அத்தோனியா போய் என்ன பண்ணிட்டானா, அந்த கொம்பை போய் பிடிச்சிக்கிட்டானாமா. ஏன், நல்லா கவனிங்க. இப்போ யாரும் அத்தோனியாவை கூப்பிடவே இல்லை, அத்தோனியாவை யாரும் கண்டிக்கலை,
நான் இப்படிலாம் பண்ணியாமேன்னு கேட்கவே இல்லை. வசனம் சொல்லுது, சாலமோனை ராஜாவாக்கினார் என்று கேள்விப்பட்ட போது, அதான் அந்த அபிஷேகத்தினுடைய மகிமை. உங்களை ராஜாவாக்கிட்டாருங்கிறது தெரிஞ்ச உடனே உன் எதிரி ஆட்டோமேட்டிக்காக பலிபடுத்துகிற போய் அந்த கொம்பை பிடிச்சிருவான். அதே தான் சொல்கிறாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே வந்துருச்சுன்னா, அப்போ இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படி இருக்குமோ அந்த வல்லமை உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். அதை தான் பவுல் எழுதுறாரு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்து கொள்ளும்படிக்கு. இப்போ நாம் அது இருக்கிறோமா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே வந்திருக்குதா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைனா என்ன, அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இப்போ இதை நம்ம தரித்து கொள்ளணும்னு வசனம் சொல்லுது. அதை தரித்து கொள்றதுக்கு நான் முதல்ல மரணத்துக்குள்ளான மரணமாக மாறணும்னு சொல்லுது. அந்த மரணத்துக்குள்ளாக மாறும்போது அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி நடந்ததோ அப்படியே நானும் உயிர்த்தெழுந்துட்டேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பார்வையில் இப்போ நான் என்னவா இருக்கிறேன்? உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட இருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைனா என்ன, அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நல்லா கவனிங்க, இது எப்போ நடக்குது? அதுக்கு முந்தின வசனம் வாசி. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. இதெல்லாம் இயேசு சிலுவையில் அறையப்படுற அப்போ, அந்த நிமிஷம், அவர் மரிக்கிற அந்த செகண்ட் நடக்குது. ஆனால் உயிர்த்தெழுதல் வல்லமை என்னன்றதை மட்டும் நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அன்னைக்கு நடக்கிற சம்பவம். இவர் எப்போ உயிர்த்தெழுந்தார்? 3ஆம் நாள். அப்போ இந்த வசனம் அடுத்து வரதெல்லாம் எப்போ நடக்கணும்? 3ஆவது நாள் நடக்கணும். கல்லறை சிலுவையில் அறையப்படுற அன்னைக்கே திறந்துடுச்சு. அப்படி தானே இருக்குது? கல்லறைகள் திறந்தன. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தது எப்போ? 3ஆம் நாள். 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. கல்லறையெல்லாம் திறந்துடும், அவங்க காணப்படுவார்கள். ஆனால் புறப்படுறது எப்போ புறப்படுவாங்க தெரியுமா? இவர் உயிர்த்தெழுந்தாதான் அவர்களும் உயிர்த்தெழுவார்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மரிக்கும் போது கல்லறை அது வல்லமை. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியறதுக்காக. இப்போ லாசரு மரிச்சிட்டார் தானே? லாசரு மரிச்சிட்டாரா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார்? இயேசு உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார்? உயிரோடு எழுப்பிட்டாரா? வந்துட்டாரா? எவ்விரவின் மகளை என்ன பண்ணிட்டார்? உயிரோடு கூட எழுப்பிட்டார். கரெக்ட். நாயின் ஒரு விதவின் மகனை இவங்கெல்லாம் திருப்பி செத்தாங்களா இல்லையா? திருப்பி செத்தாங்க தானே? திருப்பி கல்லறைக்கு போயிடுவாங்க தானே? லாசருவை திருப்பி கல் போட்டு மூடிடுவாங்க தானே? ஆமாம் தானே? இதுதான் இயேசு உயிரோடு இருக்கும்போது இருந்த வல்லமை. இயேசு உயிரோடு இருக்கிற வல்லமை என்னன்னா, குருடர்கள் பார்வையிடுவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள், மரித்தோர் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். ஆனால் திருப்பி அவங்க செத்துருவாங்க. திருப்பி என்ன ஆவாங்க? ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை என்னன்னா, கல்லறைக்குள்ளே போன ஒருத்தன் உயிர்த்தெழுறான்ல, இனி அவன் திருப்பி கல்லறைக்கு போகவே மாட்டான். அவன் நிரந்தரமாக உயிர்த்தெழுந்துருவான். இப்போ புரியுதா? இவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு லாசரு உயிரோடு, இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது கல்லறை திறந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு நாள் கண்டிப்பாக லாசரு என்னவாயிருப்பார்? மரிச்சிருப்பார். கன்ஃபார்மாக மரிச்சிருப்பார். ஆமாம் தானே? எவ்விரவின் மகள் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன ஆகியிருப்பாங்க? மரிச்சிருப்பாங்க. நாயின் ஒரு விதவையின் மகன் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க? மரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் திருப்பி ஆயிடுச்சு. இவங்க செத்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க? அன்றைக்கி இயேசு இவனை உயிரோடு எழுப்புனாருங்க, அதுக்கப்புறம் 20 வருஷம் உயிரோடு இருக்கிறான், 50 வருஷம் உயிரோடு இருந்தான், இப்போவும் இயேசு இருந்தால் இவன் உயிரோடு எழுப்பிடுவார். அப்படி தானே சொல்லுவாங்க? அதானே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போது உயிர்த்தெழுந்த வல்லமை வந்துடுச்சு. இனி மரித்தோர் உயிரோடு கூட எழுந்தார்கள், ஆனால் திருப்பி அவர்கள் கல்லறைக்குள் போக மாட்டார்கள். அவர்கள் நித்தியமாய் உயிர்த்தெழுவார்கள். இதுதான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை. இப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை வருது. அது வந்துருச்சுன்னா இனி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இனி நீங்களும் நானும் மரிப்பதில்லை, நித்தியமாய் நாம் உயிர்த்தெழப் போகிறோம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். அதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இப்போ நாம் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்ம எல்லாரும் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா, முழுக்க முழுக்க இயேசு உயிரோடு இருக்கும்போது என்னென்ன பண்ணாரோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். குருடர்கள் பார்வையடையணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணும். உண்மை தானே? இதைத்தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க இருக்குது. அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும். இப்போ சொல்லுங்கள், இருந்த லாசரு, மரித்த லாசரு, உயிரோடு எழுந்த லாசரு திருப்பி சாவான். இது வேணுமா உங்களுக்கு? இனி ஒருத்தனை உயிரோடு கூட எழுப்ப போகிறீங்க, அவன் சாகவே மாட்டான். இது வேணுமா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா?
இது பூமியில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம். இப்போ இயேசு மட்டும் அதை செய்யல, எலியா செஞ்சிருக்கிறார். செஞ்சிருக்காரா இல்லையா? எலிசா செஞ்சிருக்காரா இல்லையா? அதெல்லாம் இயேசு உயிரோடு இருக்கிற வல்லமை. இதை இயேசு இல்லாமல் இயேசுவின் நாமத்தில் செய்ய முடியும். ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை வந்தாதான் நரகத்துக்கு போக வேண்டிய ஒருத்தனை இந்த பூமியில் நீங்கள் மீட்பீங்க, அவனை நித்தியமாக கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பீங்க. இருக்கிறதுலே இதுதான் உண்மையான அற்புதம். புரியுதா உங்களுக்கு? உங்களை எதுக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, நான் இனி மரிப்பதில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த உண்மையானால் நானும் உயிரோடு கூட எழுந்துட்டேன். இனி நான் என்ன அடைய மாட்டேன்? மரணம் அடைய மாட்டேன். அந்த இடத்துக்கு என்னை கர்த்தர் கொண்டாந்துட்டார். இப்போ உயிர்த்தெழுந்தவங்க இருக்காங்கல்ல, கல்லறைகள் திறந்தது, அவர்கள் பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள். இருக்கா? நாம் பரிசுத்த நகரத்தில் காணப்படுவோம். எங்கே? பரதீசிக்கோ அல்லது பரலோகத்துக்கு போயிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் நானும் போனவங்க, பரலோகத்துக்கு போனவங்க திருப்பி நரகத்துக்கு போவோமா? போக மாட்டோம். திருப்பி கல்லறைக்கு என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். இதுதான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்மளை கர்த்தர் எழுப்ப போகிறார். எழுப்பிட்டாரு. இப்போ நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இதை செஞ்சு முடிச்சிட்டார். சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் நானும் தகுதியாக இருக்கணும். அதான் இங்கே இம்பார்ட்டன்ட். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இனி உயிர்த்தெழ வேண்டியது இல்லை, அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கான தகுதியை மட்டும் நான் செய்யணும். அதுக்கான தகுதினா என்னங்க? வெரி சிம்பிள் தான். நமக்கு ஆண்டவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான். சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், நல்லா கவனிங்க. ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களை ஒரு ட்ராக்கில் ஓட சொல்லியிருக்கிறார். சரியா? ஒரு ட்ராக்கில் ஓட சொல்லியிருக்காரு. இந்த ட்ராக்கில் ஓடிட்டே இதே ட்ராக்கில் கரெக்டாக ஓடு, இவ்வளோ தான் அவர் சொன்னது. நான் என்ன பண்ணிட்டேன்ப்பா, உனக்கு முன்னாடி ஓடி உனக்கு தேவையான கப்பை கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த ட்ராக்கில் மட்டும் நீ கரெக்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த கப்பு என்ன செஞ்சிடும்? கிடச்சிடும். இந்த ட்ராக்கோடைய அந்த கார்னரில் அந்த கப்பு நிற்குது, தெரியுதா? ஆவியில் தெரியுது. கர்த்தர் எனக்கு நியமித்தவைகளை ஆவியிலே கர்த்தர் என்ன பண்ணார்? என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகளை நமக்கும் ஆவியிலே கர்த்தர் வெளிப்படுத்தணும். அப்போ நாம் இதை ஆவியில் பார்க்கணும். எதில் பார்க்கணும்? ஸ்பிரிட்டில் பார்க்கணும். எனக்கு கர்த்தர் என்ன நியமிச்சிருக்கிறாரு. நீங்கள் எதை பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா, எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய என் கண்ணால் பார்க்கணும், என் பேரப்பிள்ளைய கண்ணால் பார்க்கணும், ஒரு வீடு கட்டி பார்க்கணும். இதானே எனக்கு, இதானே நம்ம ஆசை. மொத்த ஆசையுமே இவ்வளோ தானே இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எட்டர்னலில் ஒன்று வச்சுருக்கேன், நித்தியத்தில், அதை பாரு. பார்க்க முடியுமா? அதை பார்த்தா தான் இதை நீ ஜெயிக்க முடியும். இந்த தகுதி அடைகிறதுனா எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு புரியுதா? அந்த அந்த காலேஜில் சீட்டு கிடச்சி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அந்த உங்களுக்கு கொடுத்துட்றாங்கல்ல சீட்டு, ஃபீஸ் கட்டின உடனே ஒரு பில் கொடுக்குறாங்களே, அதை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன வரும்? ஒரு உத்தரவாதம் வரும். இனிமேட்டு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒழுங்காக காலேஜுக்கு போகணும். கிடைக்கிற வரைக்கும் ஒரு அசால்ட்னஸ் இருக்கும். என்ன அசால்ட்னஸ் இருக்கும்? கிடைக்கட்டும் பார்த்துக்கலாம். இப்போ சொல்லுவாங்க, ஏப்பா பேக் வாங்கிட்டியா, புக் வாங்கிட்டியா, முதல்ல சீட்டு கிடைக்கட்டும். ஆனால் சீட்டு கொடுத்துட்டாங்க, அந்த பில்லு கிடச்சிடுச்சுன்னா போதும், இந்த காலேஜில் நான் சேர போகிறேன்னு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அதை நான் பார்க்கணும்ல. அதனால தான் பவுலால் என்ன செய்ய முடியுது? தனக்கு நியமிக்கப்பட்டவங்களை பார்க்க முடிஞ்சதுனால, தனக்கு உண்டான ஃப்யூச்சர் அவர் பார்த்துட்டாரு. நான் ஸ்பிரிச்சுவல் சொல்கிறேன். அதை பார்த்ததுனால இதை நஷ்டமும் குப்பையும் என்று அவரால் விட முடியுது. ஏன்னா அவர் விடுறது எது லாபமோ எல்லாத்த விட அது லாபம். மேலே ஒன்று இருக்குல்ல, அது எல்லாத்த விட என்னவா இருக்குது? லாபமாக இருக்குது. அதை லாபமாக ஆன உடனே இது இவருக்கு என்னவா தெரியுது? நஷ்டமான உடனே இந்த நஷ்டத்துக்கு தேவையான இந்த சரீரத்தை அவர் என்ன பண்ணுறாரு? இவர் லாபமாக எதுக்கு வச்சுருந்தாரு? சரீரத்துக்காக வச்சுருந்தார். இப்போ அதை அவர் என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக இந்த சரீரம் சாகட்டும்னு முடிவு பண்ணுறாரு. இது சாகட்டும்பா. ஏன்? இது 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 இந்த சரீரத்துக்கு நான் வச்சுருந்தது எல்லாமே என்னது? என்னை பொறுத்த வரைக்கும் லாபம் நினச்சேன், எல்லாமே இப்போ என்னது? நஷ்டம். ஏன் நீ இப்படி நஷ்டம்னு சொல்கிற பவுல்? ஏன் அப்படி சொல்கிற? இங்கே பாருங்க, வேறு ஒன்று இருக்கு. இதை நான் பார்த்துட்டேன், இது பயங்கரம் லாபம். இப்போ நீ என்ன பண்ண போகிற பவுல்? இனி அதை அடையும்படி தகுதியாக போகிறேன், நான் ஓட போகிறேன். ஓடுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், இயேசு எல்லாம் பண்ணிட்டாரு. நான் அந்த ட்ராக்கில் அதை பார்த்துக்கிட்டே ஓடினா போதும், இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். நம்முடைய நோக்கம் முழுக்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளாக வேணால் சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு கர்த்தர் ஒன்றை நியமித்திருப்பார் பரலோகத்தில். எல்லாத்துக்கும் என்ன வச்சுருப்பார்? நீங்கள் இங்கே இருக்கிறது 70 80 மரணம் வரதை பற்றி பேசுகிறேன். ஒருவேளை வருகை வந்தா அதை விட சீக்கிரம்
இது முடித்த உடனே நாம் ஒரு இடத்த போய் அச்சீவ் பண்ண போகிறோம். ஒரு இடத்த போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அட்டைன் பண்ண போகிறோம். அந்த போகிற இடத்துக்குரியதை இப்போ நீங்கள் பார்க்காமல் இதை நீங்கள் என்ன செய்ய முடியாது? விடவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். நீ ஜீவ விருட்சத்தை உள்ளே பார்க்கணும். கர்த்தர் நியமித்தவைகளை பார்க்கணும். எனக்கு அதுதான். சில நேரத்தில் இந்த ஜீவ விருட்சம் வரும், அட்ராக்ஷன் வரும், இதெல்லாம் உன்னை வழி விலக பண்ண பார்க்கும். ஆனால் உன் பார்வை எங்கே இருக்கணும்? அது மேலேயே இருக்கணும். ஹெவன், பரலோகத்தில் ஒன்று எனக்கு இருக்கு, அதை நோக்கி நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அதை பார்த்து ஓட 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 ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு என்னவா தெரியும்? நஷ்டமாக தெரியும், பாரமாக தெரியும், ஓட விடுறதுக்கு தடுக்கிற மாதிரி தெரியும். ஒரு இடத்துல நீங்களே இது வேணான்னு ஒரு முடிவெடுப்பீங்க, ஒரு இடத்துல தூக்கி போடலான்னு ஒரு முடிவெடுப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் அதுதான் என்னவா இருந்துச்சு? லாபமாக இருந்துச்சு. அந்த எண்ணம், அதை பார்த்தாதான் இது தோணும். நல்லா கவனிங்க, இதை அவன் அடையணும்னா, அச்சீவ் பண்ணணும்னா இனி வரும் பலனை அவன் பார்க்கணும். மோசே அந்த இனி வரும் பலனை மோசே பார்த்தா தான் பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்க முடியும். பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தாதான் இனி வரும் பலன் கிடைக்கும். இனி வரும் பலனை நீங்கள் கிடைக்கணும்னா முதல்ல அதை என்ன பண்ணணும்? அது என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். என்ன எனக்கு ஆண்டவர் வச்சாரு? அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. நான் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவர் போய் எப்படி பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி நானும் என்ன பண்ண போகிறேன்? வலது பாரசத்தில் போய் உட்கார போகிறேன். அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அந்த காரியத்தை நான் பார்க்காம இங்கே இருக்கிற என்னால் எதையுமே என்ன பண்ண முடியாது? விட முடியாது. இங்கே இருக்கக்கூடியதான உலகத்தில் இருக்கக்கூடிய தகுதி, அவர் சொல்கிறார் இஸ்ரவேலன், அவர் சொல்கிறாரு நான் இங்கே எபிரேயன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன், நியாயப்பிரமாணத்தின் நீதிக்கு நான் குற்றமே என்ன நீங்கள் பண்ண முடியாது, பரிசெயன், எல்லாம் எனக்கு லாபம். இங்கே எனக்கு நான் எடுக்கிறது என் படிப்பு லாபம் எனக்கு. ஏன்னா அதை வச்சு நான் இந்த பூமியில் என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும். பாசிட்டிவாக ஸ்பிரிச்சுவலாக கூட சொல்லுங்கள். சம்பாரித்து அந்த பணத்தை வச்சு ஆண்டவருக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஊழியம் பண்ண முடியும், மிஷினரியை தாங்க முடியும். நான் இந்த ஊருக்காரனாக இருக்கிறது எனக்கு லாபம். அந்த ஊருக்கு போய் உள்ள ஈஸியாக போய் என்ன பண்ண முடியும்? சுவிசேஷம் சொல்ல முடியும், காஸ்பல் சொல்ல முடியும். நான் இந்த காரியங்களை எங்கிட்ட வச்சிருக்கிறேன், இது எங்கிட்ட இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவுக்கு இப்படிலாம் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு இதெல்லாம் இங்கே லாபம், ஆனால் உயிர்த்தெழுவதற்கு இது நஷ்டம். இதை என்னை உயிர்த்தெழ விடாது. இதை எப்போ நீ நஷ்டம் என்று கருதுகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை என்ன பண்ணிடுவாராம்? உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளே கொண்டு போய் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்யும்படி உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. அப்போ மரணத்திற்கொப்பான மரணத்திற்கு உள்ளானாதான் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளே போய் நம்ம உட்கார முடியும். அல்லேலூயா. இதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே நிறைய நன்மை இருக்குது, நமக்கு நிறைய லாபம் இருக்குது. இதுதான் நீங்கள் அடைவதற்கான தடை, அதுதான் உங்களுக்கு நஷ்டம். அது எது வேணாலும் இருக்கும். இப்போது ஆபிரகாம்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, ஆபிரகாம், ஆண்டவர் உனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, கர்த்தருடைய பெரிய கிருபை. நீ ஆபிரகாம், நீ எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விடுவியா? எல்லாம் விடுவேன். உன்னால் விட முடியாதது என் பையன். சாராளை கூப்பிட்டு கேளுங்க, கடைசி நேரத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார்? ஒரு பையனை கொடுத்தாரு, நான் அவனுக்காக எல்லாவற்றையும் விடுவேன். ஆண்டவர் கேட்குறாரு, எனக்காக அவனையும் விடுவியா? அவரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பையன் நஷ்டம் என்று நினைக்கணும். ஆனால் பையன் எனக்கு பூமியில் லாபம், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனால் கிறிஸ்து கேட்டால் அவனையும் நான் தருவேன். இது மேலே எனக்கு நஷ்டங்கிற எண்ணம் வரணும். வராமல் லாபமான அனைத்தை நான் பார்க்கவே முடியாது. எனக்குன்று ஒன்று நியமிக்கப்பட்டிருக்குல்ல, அதை பார்க்க முடியாது. அதை பார்க்கணுன்னா இதை விடணும். இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ஷன். இதைத்தான் கர்த்தர் உங்ககிட்டயும் எங்கிட்ட எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போவுமே இப்போ எதை செஞ்சிட்ருக்கிறோன்னா, இயேசு உயிரோடு கூட இருக்கும்போது என்னென்னலாம் செஞ்சாரோ அதையே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதையே என்ன பண்ணுறோம்? கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். உடனே அடுத்து யாராவது உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அவர் குடும்பத்தை வெறுக்க சொல்கிறாரு, மனைவி பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், மனைவி பிள்ளைகள் இல்லாதவன்மா. நான் திரும்பின்னு சொல்கிறேன், எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. எதுக்காகவும் அவங்கள விட முடியாது, ஆனால் கர்த்தருக்காக அவங்களையும் விடணும். புரியுதா? எதுக்காகவும் அவங்கள விட்டு கொடுக்க கூடாது, ஆனால் கர்த்தர் கேட்டால் அவங்களையும் விடணும். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்து கொள்ளுதல். எனக்கு அவங்க லாபம் பூமியில்,
அத்தனையும் எனக்கு லாபம். ஆனால் கிறிஸ்துவோடு பார்க்கும்போது பூமியில் இருக்கிற எல்லாமே எனக்கு நஷ்டம். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? ஜெபம் பண்ணலாமா நாம? எது உங்களை இன்னும் அந்த மேலான காரியத்தை பார்க்க விடாமல் தடுக்குதுன்னு பாருங்க. அதுக்கு நீங்க மரிக்கணும். அதுக்கு நீங்க மரிக்கணும். ஒருவேளை அதற்கு நீங்கள் மரிப்பதற்கு சில காரியங்கள் உங்களை தடுக்கும். நீங்கள் கிறிஸ்து உங்களுக்கு நியமித்தவைகளை பார்க்க விடாமல் தடுப்பதற்கு பூமியிலே ஒரு சில காரியங்கள் தடுக்கும். அது உங்களுக்கு லாபமானதாக இருக்கும். ஏன்? அது கிறிஸ்து கொடுத்ததாய் கூட இருக்கும். பேதுருவுக்கு மீனை கொடுத்தாரு, அது கிறிஸ்து கொடுத்தது. ஆனால் இயேசுவை பின்பற்றுவதற்கு அந்த மீன் தான் இப்ப தடை. அதை கிறிஸ்துவுக்காக நீங்கள் விடுவீர்களானால் நீங்கள் அப்போஸ்தலனாய் மாறிவிடுவீர்கள். இல்ல, சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்னே ஒன்று தாங்க இருக்கு, இதை மட்டும். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து கேட்பாரு, உன் ஏக சுதனும், உன் பையனை கொடுக்குறியான்னு கேட்க மாட்டாரு, உன் ஒரே பையனை கொடுக்குறியான்னு கேட்பார். நிறைய பேருக்கு அந்த இடத்துல தான் ஒரு சின்ன லாக். இந்த ஒன்று தாங்க எங்கிட்ட இருக்கு, இது மட்டும், இதுக்காக தான் நான் எல்லாமே, இதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. அதையும் தருவ, அதையும் எனக்காக விடுவ, அதையும் எனக்காக தர முடியுமா? அது உனக்கு லாபம் தான், அது உனக்கு லாபம். ஆனால் என்னை அறிகிற அறிவுக்கு அது நஷ்டம். நம்ம பல நேரத்தில் ஆப்போசிட் நம்மளை ஈர்க்கக்கூடியதான உறவுகளை மட்டும்தான் நஷ்டமாக நினைக்கிறோம். பல நேரத்தில் நியாயமான உறவுகள் கூட கர்த்தரை அறிகிறதற்கு உங்களுக்கு தடையாக இருக்கும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் படிப்பு சில நேரத்தில் தடையாக இருக்கும், உங்கள் வேலை தடையாக இருக்கும். தேவனை தேடணுமா இல்லை ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியணுமானா? ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனை தேடாமல் போனால் போஸ்டிங் தப்பிச்சிடும், ராஜா கிட்ட நல்ல பேர் கிடச்சிடும். ஆனால் தேவன் போயிடுவார். தானியேல் கொடுத்த வெளிப்பாடு போயிடும். இப்போ ராஜாவுடைய கட்டளையை தூக்கி போட்டுட்டு நான் ஆஸ் யூஷுவல் தேவனை பிரியப்படுத்துகிறவனா இருப்பேன்னு முடிவெடுத்தீங்கன்னா ராஜாவையும் கர்த்தர் மாற்றிடுவார், அவரும் உங்கள் கூடவே வந்துடுவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, நான் மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் தரித்து கொள்ளணும். ஆண்டவரே, நீர் எனக்காக ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டு விட்டீர். நான் உங்கள் கூடவே சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். என் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான், அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உயிர்த்தெழும்போது நானும் உயிர்த்தெழுந்துட்டேன். ஆண்டவரே, நானும் உயிர்த்தெழுந்துட்டேன். நான் இப்போ அதுக்கு தகுதியாக மட்டும் நடந்துக்கிட்டா போதும். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளதும் சத்தியமும் எல்லாவற்றுக்கும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இதை எங்கள் இருதயத்தில் வைத்து நீர் வரும் அளவும் நாங்கள் இந்த வார்த்தையை உட்கொள்ள, பலப்பட, உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். இது ஜனங்களுக்கு புரியும்படி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.